ஓகே, ரெடியா? ஆன் பண்ணிட்டியா? கிளச்சுன்னா என்னன்னு கேட்டேன்ல. கிளச்சுன்னா என்ன? உரசி இணைப்பின்னு சொல்கிறேன். உரசி இணைக்கிறது. அப்போ நம்ம வண்டி எடுக்கும்போது கிளச்சை வேகமாக விட்டா என்ன ஆகும்? ஆஃப் ஆகிடும். அப்போ பொறுமையாக நிதானமாக வண்டி எடுக்கும்போது ஆஃப் ஆகாத எடுக்கணும். அப்போ கிளச்சை அழுத்தும் போதே வேகமாக அழுத்தணும், கிளச்சை விடும்போது மெதுவாக விடணும். கிளச்சை அழுத்தும் போது வேகமாக, விடும்போது ரொம்ப மெதுவாக விடணும். அப்போ கிளச்சில் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் 3 பாயிண்ட் நிறையா இருக்குது. நான் இம்பார்ட்டன்ட் 3 மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஒன் வந்து கிளச் பைட்டிங் பாயிண்ட்டு, செகண்ட் ஒன் வந்து கிளச் பேலன்சிங் பாயிண்ட்டு, தேர்ட் ஒன் வந்து கிளச் ப்ளே ஏரியா. ஃபஸ்ட் ஒன் வந்து கிளச் பைட்டிங் பாயிண்ட்டு, கிளச் பேலன்சிங் பாயிண்ட்டு, கிளச் ப்ளே ஏரியா. பைட்டிங் பாயிண்ட்னா என்ன அப்படின்னா அது எங்கே இருக்கும்? அதான் இப்போ கிளச்சை உள்ளே அமுத்தி வச்சுருக்கிறோம்ல, இன்ஜின் கியர் பாக்ஸ் என்ன நிலையில் இருக்கும்? தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வண்டி எடுக்கும் போது பிரேக்லேருந்து கால் எடுக்கக்கூடாது. கிளச்சை மெதுவாக எடுத்துக்கிட்டே வரணும். ரொம்ப மெதுவாக எடுத்துக்கிட்டே வருவோம். ஒரு கட்டத்தில் இன்ஜின் கியர் பாக்ஸ் சேர ஆரம்பிக்கும். எந்த இடத்துல சேர ஆரம்பிக்குதோ அங்கே இன்ஜினோட சவுண்டு இப்போ இருக்கிற சாதாரண நிலையில் இருக்கிற சவுண்டு வித்தியாசமாக மாறும். எந்த இடத்துல வித்தியாசமாக மாறுதோ அங்கே கிளச்சு பைட்டிங் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ தான் நம்ம வந்து பிரேக்லேருந்து கால் எடுத்து பார்க்கணும். வண்டி உதறதா, குடுங்குதா, வண்டி முன்னாடி நகருதான்னு பார்க்கணும். இதெல்லாம் நகரக்கூடாது. வண்டி குடுங்கக்கூடாது, உதறக்கூடாது, வண்டி முன்ன நகரக்கூடாது. அதுதான் பைட்டிங் பாயிண்ட். அப்போ வண்டி உதறாது, குலுங்காது, ஆஃப் ஆகாது. அப்போ பிரேக்லேருந்து கால் எடுத்து ஆக்சிலேட்டர் மேலே கால் கொண்டுட்டு போயிட்டோம். இப்போ அடுத்தது வண்டி இப்போ நகரணும்ல, பைட்டிங் பாயிண்ட் பண்ணி வச்சோம்ல, அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு நூல் அளவு கிளச்சு வெளியில் எடுத்தோம்னா வண்டி மூவிங் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் பேலன்சிங் பாயிண்ட். வண்டி மூவ் ஆகிடுச்சுன்னு டக்குன்னு கிளச்சை விடக்கூடாது. தொடர்ந்து ஒரு 2-3 செகண்ட் ஆக்சிலேட்டர் பவர் கொடுத்துட்டு வண்டிக்கு நல்ல மூவ் கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கிளச் மினிட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வண்டி ரன்னிங் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் கிளச் பேலன்சிங் பாயிண்ட். வண்டி நல்லா நகர்ந்துருது இல்லை, அதுக்கப்புறம் கிளச்சை நம்ம முழுசாக விட்டுறணும், ஃபுல்லாகவே விட்டுறோம். அதுக்கு பேர் தான் கிளச் ப்ளே ஏரியா. கிளச்சு ப்ளே ஏரியா. ஒவ்வொரு கியர் மாற்றிலே கிளச்சை நம்ம முழுசாக விட்டுறணும். கிளச்சு மேலே காலை வச்சுக்கிட்டு ஓட்டக்கூடாது, கிளச்சை அமுத்திக்கிட்டு ஓட்டக்கூடாது. அப்படி ஓட்டும் போது என்ன ஆகும்னா இன்ஜினுக்கும் கியர் பாக்ஸுக்கும் சரியான இணைப்பு இருக்காது. இணைப்பு இல்லாத போது இன்ஜினோட தேய்மானம் அதிகமாகும், கிளச் பிளேட்டு தேய்மானம் அதிகமாகும், எரிபொருள் செலவு அதிகமாகும். மொத்தத்தில் இன்ஜினோட தம்மு விரயமாகும். அப்போ ஒவ்வொரு கியர் மாற்றிட்டு கிளச்சுன்னு காலத்துக்கு கீழே வச்சுக்கணும். இது ஃபிசிக்கலாக நமக்கு என்ன பண்ணணும்னா வலி இருக்காது, கால் வலிக்கும், ஆங்கிள் வலி எடுக்கும், ரொம்ப தூரம் நம்ம டிரைவ் பண்ண முடியாது, டயர்ட் ஆயிடுவோம். அதனால் ஒவ்வொரு கீர் மாற்றிட்டு என்ன பண்ணுவோம், காலத்துக்கு கீழே வச்சுக்கணும். ஓகேவா? ஆயிடுச்சா?